அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியை அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டதாக ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். கொஞ்சம் கூட இதயத்தில் ஈரம் இல்லாமல், நன்றி இல்லாமல் எப்படி பழனிசாமி நீ அந்த வார்த்தையை சொன்னது? நீ யாருன்னு தெரியுமா? கட்சிக்கு நீ ஏதாவது தியாகம் செஞ்சு இந்த பதவிக்கு வந்தியா? இல்லை தேர்தல் நின்று பொதுத் தேர்தல், சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நீ நின்று பழனிசாமி தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லி நீ முதலமைச்சர் ஆணையா? இல்லையே. 2016 இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாறு தான் முதலமைச்சர் என்று நடந்த சட்டமன்ற பொது தேர்தல். அந்த பொது தேர்தலில் மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னுடைய உடல்நிலையை கூட பாராமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். நானும் மாண்புமிகு அம்மாவோடு உடனே சென்றேன். மாண்புமிகு அம்மா மிகப்பெரிய வெற்றியை பெற்று 32 ஆண்டுகளுக்கு பின்னால் ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை தமிழக மக்கள் பெற்று முதலமைச்சரானார்கள் 2016. அதற்கு பின்னால் தான் ஓபிஎஸ் முதலமைச்சர், இபிஎஸ் முதலமைச்சர். நீ என்னமோ வந்து நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லி மக்களிடத்தில் ஓட்டு கேட்டு வெற்றி பெற்றுனா ஏற்றுக்கிறான். இல்லையே, அது இல்லை. இப்போ என்ன நிலைமை? அதாவது முதலமைச்சர் இருந்தால் நான் தான் இருப்பேன், பொதுச் செயலாளர் இருந்தால் நான் தான் இருப்பேன், எதிர்கட்சி தலைவர் நான் தான் இருப்பேன். கல்யாண வீட்டுக்கு போனால் மாப்பிள்ளையா இருக்கணும். எதுல நான் சொல்லக்கூடாது, நீங்க சொல்லுங்க. இப்படி ஒரு மனிதன், சிந்திக்கின்ற மனிதன் இன்னைக்கு என்ன இந்த கட்சியை அதல பாதாளத்தில் கொண்டு தள்ளிவிட்டார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.